ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2025 ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கிற டேஞ்சரஸ் அனிமல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷார்க் மூவிஸ் நிறையா படங்கள் ஹாலிவுட்டில் வந்திருக்கு. ஷாலோஸ், ஜாஸ், டீப் ப்ளூ சி, 47 மீட்டர்ஸ் டவுன், கிரேட் ஒயிட் போன்ற படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி படங்கள் கிடையாது, வித்தியாசமான படம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். டக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவர் ஆஸ்திரேலியன் சீசைடில் வர்ற டூரிஸ்ட்டை சீக்கு நடுவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஷார்க்ஸை சேஃபாக இவங்களை கேஜுக்குள்ளே கடலுக்குள்ளே அனுப்பி ஷார்க்ஸை அவங்க ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு கனடாலேருந்து ஒரு கப்பல் வராங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவங்க சேஃபாக ஷார்க்கெல்லாம் பார்த்துட்டு மேலே ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒருத்தரை இவர் கொன்று கடலில் அந்த சுறாக்களுக்கு இரையா போட்டுறாரு. அந்த லேடியை கட்டி போட்டு அங்கேயே வச்சுருக்காரு. இவர் ஒரு சீரியல் கில்லர். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பெண்களையாக தேர்ந்தெடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போட்டில் வச்சுருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறம் மயக்க மருந்து கொடுத்துட்டு அவங்கள கடலுக்குள்ளே அனுப்பி அவங்கள சுறாக்களுக்கு இரையாக்கிடுவார். இதுதான் இவரோட ஹாபி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே சர்ஃபிங் பண்ணும்போது ஜெஃபர், மோசஸ் அப்படின்ற 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜெஃபர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். மோசஸ் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட். சஃபரும் மோசஸும் டேட்டிங் போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே சஃபர் மோசஸ் விட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போனவங்க திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. மோசஸ் அவங்கள எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, ஆனால் கண்டே பிடிக்க முடியல. இதனால மோசஸ் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் டக்கர்கிட்ட சஃபர் அவங்க தப்பிச்சாங்களா இல்லை சுறாக்களுக்கு இரையானாங்களா இந்த படத்தோட கதையே. டக்கர் அப்படின்ற சீரியல் கில்லரா ஜெய் கார்ட்னி தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக டக்கர் ஒருத்தனை கொன்றுவார். அப்போ அவன் கூட்டிகிட்டு வந்த டாக் டக்கரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு டக்கர் ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. அது சும்மா மிரட்டலாக இருக்கும். இந்த படத்தில் ஜஃபரா ஹீரோயின் ஹாசி ஹாரிசன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சூப்பராக இப்போ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மோசஸ் அப்படிங்கிற கேரக்டரில் ஜாஸ் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. அவருமே ரொம்ப டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த படத்தில் நடித்த ராப் கால்டன், எல்லா நியூட்டன் இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஹை டென்ஷன் இன் த மிடில் ஆஃப் ஓஷன், வென் வூல்ஃப் க்ரீக் மீட்ஸ் ஜாஸ், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே இருக்குது. அப்புறம் சவுண்ட் டிசைனிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா வூல்ஃப் க்ரீக் படங்களில் வர்ற மாதிரி த்ரில்லர் சேசிங் காட்சிகள் இந்த படத்தில் இல்லை. அதேமாதிரி ஹாரர் எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் பெரிய லெவலில் இல்லை. பட் இந்த படம் நம்மளை பொறுத்தல ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இதுதான். ஒரு சீரியல் கில்லர் மனிதர்களை கொன்று சுறாக்களுக்கு உணவாக போடுறான். இந்த படத்தில் மைல்டான செக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட ரைட்டர் நிக் லெப்பர்ட், டைரக்டர் ஜீன் பைன். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.8, நம்மளோட ரேட்டிங் 2 out of 5. ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.